எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து பீர்க்கங்காய் கூட்டு தாங்க செய்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா. நான் வந்து 1 டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கினேங்க. கடலப்பருப்பு வந்து ஒரு 200 கிராம், 150 கிராம், 200 கிராம் போதுங்க. உங்களுக்கு எவ்வளோ கூட்டு தேவை அவ்வளோ எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கடலப்பருப்பு நல்லா அலசி எடுத்துட்டேங்க தண்ணியில் ஊற்றி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 விசில் வேக வச்சிடலாங்க. ரொம்ப வேகக்கூடாதுங்க, ரொம்ப நெட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப பொல வேகக்கூடாதுங்க. ஒரு ஒரு மீடியமாக இருக்கணும். கை நெசுக்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கடலப்பருப்பு ஒரு பக்கம் வெந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அடுப்பத்து வச்சு நான் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னாடி காயில் 5 எடுத்துக்கினேங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை எல்லாம் கரெக்டாக அரிஞ்சு வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் எண்ணெய் தேவைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து மீடியமாக தாங்க எண்ணெய் ஊற்றுறேன். இப்போலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறதில்ல எண்ணெய், வெயிட்லாம் குறைக்க சொல்கிறாங்க. அதனால் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றினாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பிறகு எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு கடுகு போடணுங்க. கடுகு நல்லா பொஞ்ச பிறகு சீரகம் போடுங்க. சீரகம் வந்து வாசனை நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் சீரகம்லாம் போட்டு வரமிளகா ஒரு 2 கிள்ளி போடுங்க. நல்லா அது வாசனையாக இருக்குங்க பீர்க்கங்காய் கூட்டுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் வந்து 5 வச்ச வெங்காயம் ஃபஸ்ட்டு செவந்த பிறகு தாங்க நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுவேன். தக்காளி வந்து வெங்காயம் செவறதுக்கு முன்னாடி போடாதீங்க. ஒரு சிலர் பார்க்குறேன் வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒன்றா கொட்டிடுறாங்க. அது வந்து செவராதுங்க. தனித்தனியாக போட்டு வதக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா செவந்த பிறகு தக்காளி, பச்சை மிளகா 5 வச்சுருந்தலாங்க 2, அதெல்லாம் போட்டு செவந்துட்ட பிறகு 5 வச்ச பீர்க்கங்காயை தோல்லாம் சீவிட்டு பீர்க்கங்காய் 5 வைக்கணுங்க. நல்லா கடாயில் போட்டு நல்லா விதக்குங்க. 2 நான் கொஞ்சம் முத்தெல்லாம் வாங்கிட்டேங்க பீர்க்கங்காய் இந்த வாட்டி. போன டைம் வாங்கியிருந்தேங்க, போன வாரம் சந்தையில், அதனால இலசியாக இருந்தது. இந்த வாட்டி வந்து முத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுக்கிறேன். 4 பீர்க்கங்காய் வாங்கினது, 4மே முத்தலுங்க. தோல் சீவி கஷ்டப்பட்டு 5 வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் போதுங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா, வரமிளகாலாம் போட்டுக்கிறல, அதனால் காரம் வந்து அதுவே கொஞ்சம் உரைக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள் போட்டு உப்பு தேவைக்க உப்பு போட்டு நல்லா விதக்குங்க. எப்பவுமே மிளகாய் தூள் உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் விதக்கணுங்க. அடுப்புலேயே விதக்கிட்ட பிறகு தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காய் வந்து முத்தலை காய் கொஞ்சம் வேகணும். இதே கொஞ்சம் இலசி காயாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக கம்மி ஊற்றுங்க. நான் வந்து ஒரு 3/4 சோம்பு தண்ணி ஊற்றிட்டேங்க. முத்தல் காயாக இருந்தால், இலசி காயாக இருந்தால் நான் ஒரு 1/2 சோம்பு 1/4 சோம்பு தாங்க ஊற்றிருப்பேன். அதுக்கப்புறம் நல்லா காய் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சா. இப்போ வந்து நான் வேக வச்ச கடலப்பருப்பு நல்லா வெடிக்கட்டி, தண்ணியெலாம் வெடிக்கட்டி எடுத்துன்னு வந்துக்கிறேங்க. கடலப்பருப்பு போட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் நிறைய தான் வேக வச்சிட்டேன்னா நல்லா இருந்ததுங்க கடலப்பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு கொட்டி நல்லா 2 துவைவிட்டு, இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 2 பல்லு பூண்டு போய் நெசிக்கின்னு வரேங்க. பூண்டு வந்து இறக்க சொல்ல போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க. அந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டே இந்த பூண்டு தாங்க. லாஸ்ட்டாக இச்சி போடுற பூண்டு தாங்க. நான் போய் அம்மியில் போய் ஒரு 2 பல்லு தாங்க போட்டேன். ஸ்டார்டிங்கில் போடல பாருங்கள், பூண்டு எதுவுமே ஆட் பண்ணல. பூண்டு வந்து இப்போ தான் ஆட் பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து கொத்தமல்லி தழை இருந்தால் நல்லா தூவி போடுங்க. நம்ம வீட்டில் 2 தான் கொத்தமல்லி இருந்ததுங்க. இதெல்லாம் விதங்கிச்சிங்க. அந்த 2 கொத்தமல்லியால் அலசி சின்ன கட் பண்ணி போட்டேங்க. சூப்பரான கூட்டு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த குழம்பு வந்து மதியம் நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பராக இருக்குதுங்க காம்பினேஷனு. அதேமாதிரி தாங்க சொரக்காய் கூட்டுலாம் வைக்கணும். நான் ஒரு டைம் வந்து சொரக்காய் கூட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிறைய சமையல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைச்சாலும் சமையல் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காமல் பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.